16வது கேள்விக்கு போவோம். இங்க பாருங்க, இது வந்து என்னண்டா கூற்று ஏபிசிடி கேள்வி. 16வது கேள்வி. ரைட். வடிவா பாருங்க, முதல்ல விடை எப்படி போறேன்னு சொல்றேன். ஏயும் பியும் சியும் டியும் என்று 4 விடை தருவான். இதுல ஏயும் பியும் சரியண்டா விடை 1, பியும் சியும் சரியண்டா விடை 2, சியும் டியும் சரியண்டா விட 3, ஏயும் டியும் சரியண்டா விட 4. இதை தவிர மிச்சம் எந்த கம்பினேஷன் வந்தாலும் விட 5. ஸோ இதான் பேசிக். ரைட். இதை வச்சுக்கொண்டு 16 தொடக்கம் 20வது கேள்வி வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆன்சர் எடுக்க போகிறோம். இப்போ 16வது கேள்வியை பார்ப்போம். இது ஒரு ஏபிசிடி கேள்வி. முதலாவது ஏ. 25 பாவசியில் காணப்படும் குறித்த திணிவுடைய இலட்சிய வாயு மாறா அமுக்கத்தில் அதன் கனளவு 3 மடங்காகும் வெப்பநிலை 621 பாகசியம். ஓகே. ஸோ கேள்வியை பார்த்தோன்னா முதல்ல என்ன செய்ய மாட்டோம், நோட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இதை நான் T1 வைக்கிறேன். இந்த 25 பாகசியில் இருக்கிற குறித்த திணிவுடையண்டா இங்கே பாருங்க, திணிவு வந்து மாறலி. சரியா, திணிவு வந்து மாறாது. இலட்சிய வாயு மாறா அமுக்கத்தில், அப்போ என்னது, அமுக்கமும் என்னவா இங்க மாறலியாம். அதன் கனளவு 3 மடங்காகும் வெப்பநிலை. அப்போ இங்கே நாங்கள் இதை V1 வச்சா, ரைட், இந்த கனளவு என்ன ஆகும்டா 3V1 மாறும். அதாவது கனளவு வந்து 3 மடங்காகிற வெப்பநிலை என்னன்றது கேள்வி. அப்போ இதை நாங்கள் T2 வைப்போம். ரைட். இதான் கேள்வி. இப்படியா பாருங்க, T1 V1ல இருக்கிற ஒரு வாயு மாறா திணிவுடைய திணிவு மாறையிலையாம், அமுக்கம் மாறையிலையாம். கனளவை 3 மடங்காக்கினா டெம்பரேச்சர் வெப்பநிலை என்னவா மாறும்ன்றதான் கேள்வி. பாவம். ரைட். முதல்ல உங்களுக்கு தெரியணும் பிவி சமன் என்ஆர்டி என்றது தெரியணும். வடிவா பாருங்க, இதுல இந்த அமுக்கம் வந்து மாறையில, அமுக்கம் வந்து என்ன செய்யல, மாறையில. கனளவு மாறுது, மூல் மாறுதா மாறையிலையா. வடிவா பாருங்க, திணிவு மாறையில. ஆகவே மூலும் என்ன செய்யாது, மாறாது. திணிவு மாறாட்டிக்கு மூலும் என்ன செய்யாது, மாறாது. அதை விட எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆர் மாறிலி. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்டா, சரியா, வி நேர்விகித சமன் டி. சரியா, வி நேர்விகித சமன் டி. இதை நாங்க கேஸ் 1 வைப்போம், இதை கேஸ் 2 வைப்போம். ரைட். அப்ப கேஸ் 1 நான் பிரதிடுறேன். இங்க பாருங்க, இதுண்ட கனளவு V1. ரைட். இதுக்கு நாங்க வெப்பநிலை போடணும். சரி, இதுக்கு நாங்க என்ன செய்யணும், வெப்பநிலை போடணும். இப்ப 25 பாகசியல் டிரெக்டா கொண்டு இங்க பிரதி இல்லாம இங்க பிரதியிட இயலாது. ஏண்டா இது வந்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். அப்ப நாங்க இதை கெல்வினுக்கு மாத்தணும். வடிவா பாருங்க, இந்த இது பாகசிய கெல்வினா மாத்த நாங்க என்ன செய்யணும்டா 273 கண்ட பெருமானத்தை கூட்டணும். கூட்டினா இது 8, இது 9, இது 2. அப்ப என்னென்ன வரும்டா 298 என்று வரும். 298 கேள்வி. ரைட். அப்ப இதை நான் என்ன வைக்கிறேன்டா கேஸ் 1 வைக்கிறேன், அல்லது ஈக்குவேஷன் 1 வைக்கிறேன். அடுத்தது இதை நான் பிரதிடுறேன். சரியா, கேஸ் 2 பிரதியிட போறேன். இதை ஈக்குவேஷன் 2 வைப்போம். இங்கே பாருங்க, வடிவா பாருங்க, இது 3V1. இல்லை, இந்த 1 வட்டி விடும் ஈஸி காண்டி. ரைட். 3V. இதுக்கு நாங்க டெம்பரேச்சர் என்ன என்றதான் கேள்வி. அதாவது T2 என்னன்றது கேள்வி. அப்ப வடிவா பாருங்க, ஈக்குவேஷன் 2 நான் ஈக்குவேஷன் 1 சுருக்க போறேன். சுருக்கினா வடிவா பாருங்க, 3V/V சமன், ரைட், T2/298 கேள்வி 2 வரும். சரியா, இதை நீங்க சுருக்கி விட்டு இந்த இங்க பாருங்க, வடிவா பாருங்க, பியும் பியும் பட்டு பற்றும். ஸோ இங்க போச்சுண்டா இந்த 298 கேள்வி நீங்க போச்சுண்டா, ரைட், 3 தர 298 வரும். இதை நீங்க சுருக்கி விட்டீங்கன்னா 894 வரும். வடிவா பாருங்க, 894 கெல்வின்ல இருக்கு. ஆனா கேட்டது டிகிரி செல்சியஸ்ல. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யணும், 894 இருந்து 273 கழிச்சு விட்டா என்ன விட வருமெண்டா 621 பாகசி வரும். இதான் விட. ரைட். அப்ப வடிவா பாருங்க, 16வது கேள்வி ஏ பார்ட். இந்த கனளவை 3 மடங்காக்கினா வெப்பநிலை வந்து 621 வருமாம். ஸோ இந்த ஏ என்றது சரி. ஓகே. இப்போ பிக்கு போவோம்.
எண்ணெச்சிறு வாயுவை அமுக்கம் வெப்பநிலை மாற்றி அமைப்பதன் மூலம் ஒருபோதும் திரவமாக்க முடியாதாம். வடிவா பாருங்க, ஒரு எந்த ஒரு பதார்த்தத்தை நாங்க ரைட் அமுக்கத்தை இதை பின்னு வைக்கிறேன் சரியா, ப்ரெஷரை கூட்டுவதன் மூலமா அல்லது வெப்பநிலை குறைப்பதன் மூலமா நமக்கு அமுக்கமா திரவமாக்கலாம். ஒரு வாயுவை என்ன செய்யலாம், அமுக்கத்தை கூட்டுவதன் மூலமும் வெப்பநிலையை குறைப்பதன் மூலமும் நாங்கள் என்ன செய்யலாம், திரவமாக்கலாம். ஆனால் இங்கே முடியாதுன்னு போட்டிருக்கு. ஸோ பி பிள, அதாவது ஏ சரி பி பிள. அடுத்தது CO2வின் திண்மம் அதன் வாயு அவத்தையும் சமநிலை அடையும் வெவ்வேறு அமுக்கம் வெப்பநிலை காணப்பட முடியாதாம். இப்போ இதுண்ட CO2 நான் அவத்தை வெறிபடங்குறேன். வடிவா பாருங்க எப்படி வரும். ரைட், இது வந்து திண்மம், இது திரவம், இது வாயு. ரைட், இது ப்ரெஷர், இது வந்து டெம்பரேச்சர். வடிவா பாருங்க, வாயுவும் திண்மமும் சமநிலை அடைகிற ஒரு வெப்பநிலையில் ரைட் அதுண்ட ப்ரெஷர் வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதாவது ஒரு வெப்பநிலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதே வெப்பநிலையை மாற்றினா அந்த ப்ரெஷர் என்ன செய்யும், மாறும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்டா, CO2 இல் திண்மமும் அதன் வாயு அவத்தையும் சமநிலை அடையும் வெவ்வேறு அமுக்கம் வெப்பநிலை காணப்பட முடியாதாம். காணப்படலாம். அமுக்கம் மாற மாற வெப்பநிலை என்னது அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். அடுத்தது டி பாட்டுக்கு போவோம். ஓர் இலட்சிய வாயுவின் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் கதிப்பெரம்பல் வலை உயர் புள்ளி பற்றி சமச்சீரானதா. வடிவா பாருங்க, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வலை வரைகிறன். இதுல வந்து இது என்னவா இருக்கும், அதாவது y ஆக்சிஸ் என்னவா இருக்கும்டா, மூலக்கூற்று பின்னமா இருக்கும் சரியா, மூலக்கூற்று பின்னமா இருக்கும். இந்த x ஆக்சிஸ் என்னவா இருக்கும்டா, இயக்க சக்தியா இருக்கலாம் அல்லது சரியா வேகம் என்று போடலாம், வேகம் அல்லது கதி என்று போடலாம். ஓகே, இந்த கிராஃப் எப்படி வரும்டா, இப்படி தான் வரும். ரைட், இப்போ என்ன சொல்லியிருக்கேன்டா, ஓர் இலட்சிய வாயு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் கதிப்பெரம்பல் வலை உயர் புள்ளி பெற்ற, இதான் உயர் புள்ளி. ரைட், இதான் உயர் புள்ளி பற்றி சமச்சீரானது. அதாவது இதுவும் ஈக்குவலா இல்லை, சாரி சமச்சீரற்றதா, ஈக்குவலா இல்லை. ஸோ இந்த டி வந்து சரி. அப்போ ஆகவே வடிவா பாருங்க, ஏ சரி பி பிள சி பிள. அப்போ ஏயும் டியும் சரியண்டா, விட வந்து 4 சரியா.